வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். மகளிர் சக்தியை மேம்படுத்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளுக்கு மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் இங்கிலாந்து ஜெர்மன் பயணத்தில் 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மகளிர் சக்தியை மேம்படுத்த பெண் குழந்தைகளுக்கு கல்வியளிப்பதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் ஆசிரியர் தினமாக இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை இன்று வழங்கி பேசிய குடியரசுத் தலைவர், சமூகம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் உயர்கல்வி சதவிகிதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றார். கல்வி தனி மனிதனின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு கண்ணியம் மற்றும் பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது என்றார். தமிழகத்தைச் சேர்ந்த ரேவதி பரமேஸ்வரன், விஜயலட்சுமி ஆகிய 2 ஆசிரியர்கள் உட்பட நாடு முழுவதிலுமிருந்து 45 பேருக்கு நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் இன்று வழங்கினார். இந்நாளை ஒட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் விடுத்துள்ள செய்தியில், மாணாக்கரின் முழு திறனை கண்டறிந்து அவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாக கூறியுள்ளார். நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் ஆசிரியர்கள் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். சென்னை கோட்டூர்புரத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், ஆசிரியர்கள் மாணாக்கருக்கு அறிவியலையும் பகுத்தறிவையும் கற்பிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு விரைவில் சிலை அமைக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி அன்பில் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தாமோதர கண்ணன், ER மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் திரு சத்தியமூர்த்தி உள்ளிட்ட 14 பேர் உட்பட 386 பேருக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர் தின சிறப்பு மலர் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான கற்றல் கையேடு ஆகியவற்றையும் துணை முதலமைச்சர் வெளியிட்டார். மாநில அமைச்சர்கள் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் போது விருது பெற்ற அரசங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் திரு சிங்காரவேல் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில், கல்வி பணியில உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது கிடைச்சிருக்கு. அது ரொம்ப மகிழ்வான தருணமா நினைக்கிறேன். ஒரு விருது கிடைச்சிச்சுன்னா அவங்க ஆசிரியருக்கு ஒரு திருப்தி. துணை முதல்வர் உடற்கல்வித்துறையை விளையாட்டுத்துறையாகவும் ரொம்ப டெவலப் பண்றாரு. நல்லா மாணவர்களுக்கு அந்த PT பீரியட யாரும் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லி மாணவர்களை விளையாட தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுனால நிறைய இடத்துல அவங்க விளையாட விட்டுறாங்க. அது ரொம்ப திருப்தியா இருக்குங்க. மதுரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் திரு மோசஸ் மங்களராஜ் இவ்விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். ஒத்தக்கடை பள்ளி எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளைகள் படிப்புல மட்டும் இல்ல, விளையாட்டு, கலை, யோகா, கராட்டே, கணினி, சிலம்பம் மற்றும் அனைத்து கலைத்திறன்களையும் முழு ஆளுமை பெற்ற குழந்தைகளாக அவங்க மாற்றுறதுல பெரும் பங்காற்றி இருக்கேன். இதுக்கு என்னுடைய பள்ளியில் பணியாற்றக்கூடிய இந்நாள் ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், இந்நாள் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், குடும்பத்தினர் அனைவருடைய ஒத்துழைப்பும் மிகச்சிறப்பாக இருந்தது. இந்த விருதுக்கினை தேர்ந்தெடுத்த தமிழக அரசாங்கத்திற்கும் அனைத்து கல்வி அதிகாரிகளுக்கும் உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 154வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அன்னாரது திருவுருவ படத்திற்கு இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனிடையே தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உள்ள வ.உ.சியின் திருவுருவச் சிலைக்கு மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து இத்துறைமுகத்தில் 7 ஏக்கர் பரப்பளவிலான 10வது சரக்குதளம் அமைத்தல், துணைமின் நிலையம், காற்றாலை அமைத்தல், பசுமை மெத்தனால் சேமிப்பு கிடங்கு, 4 வழிச்சாலை, கடல்சார் அருங்காட்சியகம் உள்ளிட்ட 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். சென்னை கிண்டியில் வ.உ.சி திருவுருவ படத்திற்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லையில் அமைந்துள்ள வ.உ.சி மணிமண்டபத்தில் அன்னாரின் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
நாட்டில் கிராமப்புற பெண்களின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தும் 27வது சரஸ் ஆஜ்விகா மகளிர் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட கிராமப்புற மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை இதில் காட்சிப்படுத்துகின்றனர். லட்சாதிபதி பெண்களை உருவாக்குதல், கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளித்து தொழில் முனைவோராக்குதல், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுத்தல் என்ற கருப்பொருளில் இக்கண்காட்சி நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினின் இங்கிலாந்து ஜெர்மன் பயணத்தில் 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாகன உற்பத்திக்காக ஹிந்துஜா குழுமம் 5000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் 176 கோடி ரூபாய் அளவிலான விரிவாக்க பணிகளை தொடங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகம் கல்வி, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் தமிழகம் முன்னேற்றம் கண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர், தமிழகத்தில் சுயமரியாதை திருமண சட்டம், சமத்துவபுரம் உள்ளிட்ட பெரியாரின் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வரும் 17ஆம் தேதி தந்தை பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட உள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழக அரசு நலிந்த கலைஞர்களுக்கான நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முதல் கூடுதலாக 2500 கலைஞர்களுக்கு மாதம்தோறும் 3000 ரூபாய் வழங்குவதன் அடையாளமாக 10 பேருக்கு இதற்கான ஆணைகளை துணை முதலமைச்சர் சென்னையில் இன்று வழங்கினார். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிலாது நபியையொட்டி நாகூர் தர்காவில் இன்று மாலை சிறப்பு துவா ஓதப்படுகிறது. இதையடுத்து நாகூர் தர்கா அலங்கார வாசலில் முகமது நபியின் போதனைகளை விளக்கும் பாடல்களை பாடிய வண்ணம் இஸ்லாமியர்களின் ஊர்வலம் தொடங்கி நாகூரின் முக்கிய வீதி வழியாக வலம் வருகிறது. ஊர்வலம் தெருக்களில் வரும்போது பாடல்கள் பாடியவர்கள் மீது பூக்கள் வீசப்பட்டு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மகிழ்வார்கள். மிலாது நபியினையொட்டி நாகூர் பகுதி விழாக்கோலம் பூண்டு தெருக்கள் எல்லாம் வண்ண வண்ண விளக்கினால் அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் கட்டி உற்சாகத்துடன் காணப்படுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகை இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், தக்கலை, குலசேகரம், களியக்காவிளை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் 23 வகையான உணவுப் பொருட்களுடன் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். இதனிடையே விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் பார்வையிட ஏதுவாக பொதிகை படகு இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளாவை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணப்பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். ஒரு சில கோவில்களில் நெற்பயிர்களை நாளில் நிரப்பி அன்ன விளக்கும் ஏற்றப்பட்டது. பெண்கள் கேரள கலாச்சார உடை அணிந்து வண்ண வண்ண பூக்களால் அத்தப்பூ கோலமிட்டு அதனை சுற்றி பக்தி பாடல்களுக்கு நடனம் ஆடினர். கன்னியாகுமரி பூம்புகார் படகு தளத்திலிருந்து இயக்கப்படும் பொதிகை 1 மாத சீரமைப்பு பணிகளுக்கு பின்பு இன்று ஓணப்பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி மறுபடியும் இயக்கப்பட்டது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். மத்திய அரசின் சரக்கு சேவை வரி மாற்றங்களின் மூலம் மக்களின் வரிச்சுமை குறைக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லை ஸ்ரீபுரத்தில் உள்ள வ.உ.சி.யின் மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்கவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. சீன ஹாங்சுவில் 11வது ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று தொடங்கியது. இந்தியா தற்போது தாய்லாந்தை எதிர்கொண்டுள்ளது. ஆஸ்திரியா சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் ஆஸ்திரியாவின் ஜோயல் ஜோசப்பை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் சக்தியை மேம்படுத்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளுக்கு
மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் இங்கிலாந்து ஜெர்மன் பயணத்தில் 13,016 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.